ஸோ இந்த மாதிரியும் வந்து விடலாம், பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து கொஞ்சம் கூர்மையாக வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூர்மையாக பண்ணிவிட்டு ஸோ டபுள் லேயர் போட்டுட்டு அம்ஸ்கோர் டாட் இட்டு ஒரு 5 டாட் வச்சுட்டு அதில் வந்து லைன்ஸ் இதை லாஸ்ட்டில் ஹார்ட் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அதை கூட வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போடுறதெல்லாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணி நீங்களும் கிளியராக வந்து போடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வளைவு ஜிக்ஸாக்ல வந்து கர்வ்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த கர்வ்ஸில் கூடமே நீங்கள் ஹார்ட் இன் ஷேப்போ இல்லை எதுவோ வந்து அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டியாக ஒரு டாட் மட்டும் வச்சு விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ். டாட் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டாட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஃபோனை எப்பயுமே பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. ஃபஸ்ட்டு எதையோ ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்குங்களோ எதையோ ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும் கரெக்டாக. இதே மாதிரி போடு. ஸோ இதே மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டுருக்கேன். நீங்கள் மெலிசாவும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இதுவாக போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ப்ரில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த பக்கம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த பக்கம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுவுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும். கீழே வந்து குட்டியாக ஒரு டாட் வச்சுருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் டாட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ டாட்ஸ் எப்படின்னா இதே மாதிரி அங்கங்கே கேப் விட்டு ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நான் கோடு போடாமல் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் போடலாம், கோடு போட்டு போடலாம், கோடு போடாமையும் போடலாம். ஸோ நம்ம ஒரு அதை சுற்றி ஒரு 5 டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். 5 or 6 டாட்ஸ் வந்து அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு. ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் மோஸ்ட்லி நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெஹந்தி பொறுத்த வரையும் நீங்கள் போட தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகுமே தவிர நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் அழகாக லீவ்ஸ் மாதிரி பண்ணுங்க. லீவ்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுற மாதிரி. ஸோ இங்கே நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து போட சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே கீழே மேலேருந்து புரிய வராது அப்படின்றதுக்காக தான் கீழேருந்து வந்து போட்டு காமிக்கிறேன். வேணா அப்படி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேட் பண்ணியும் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேப். இந்த மாதிரி நீட்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஷேட் பண்ணி விடணும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்கள் பாதி போட்டுட்டு ஸ்ப்ரில் போட்டு அம்ஸ் போட்டு இந்த மாதிரி போடலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணி விடுங்க. ஒரு குட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு டாட் மாதிரி நீங்கள் வச்சு விட்டனாலும் போதும். பாருங்கள், ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு கேப்பில் ஒரு டாட் வச்சு விட்டுறேன். ஸோ கசாபுசான்னு சொல்லிட்டு நல்லா போட்டு தேய்ச்சி இது பண்ணாமல் ஸோ பார்க்க நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளைண்ட் வந்து லைக் பண்ணுவாங்க. டிசைன்ஸுமே உங்களுக்கு அப்போ தான் கிளியராக தெரியும். நீங்கள் என்ன டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்றது கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ செக்கெட் பேட்டர்னில் ஃபிங்கர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கர்வ் ஷேப் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ நீங்கள் கர்வில் கூட போட்டுக்கலாம். கர்வ் ஸோ ஜிக்ஸாக்கோ
நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் சிம்பிள்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 10 ஃபிங்கர்ஸ் வந்து விட்டுருக்கேன். நீங்களே உங்கள் ஓன் டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.